வெல்கம் டு மரியாள் குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பட்டாணி மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்னா 200 கிராம் பட்டாணி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட அதுதான் இருந்தது. நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 6 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் காமிக்க மறந்துட்டேன், நீங்கள் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எதுவுமே வேறு சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். அதில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதில் நம்ம வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பட்டாணியை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை வடித்து தூர கொட்டிடாதீங்க, அதோடய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை அதோட சேர்த்து நம்ம அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இது தண்ணியாக இருக்கிறதுனால இதில் எந்த கடலை மாவும் நம்ம சேர்க்குறதில்ல. பட்டாணியையே நம்ம அவிச்சு வச்ச பட்டாணி எடுத்தே கொஞ்சமாக அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு காணாதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இறக்கும்போது மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா தான் அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பட்டாணி மசாலா ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.